அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கரட்டும் கறிமிளகாயும் சேர்த்து ஒரு பால் கறி செய்வோமா? வாங்க செய்வோம். அதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு வாரீங்கள் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. சரி, வாங்க இப்போ நாங்கள் கறி செய்வோம். இந்த பால் கறிக்கு நான் 2 கேரட் எடுத்து சீவி கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட 5 கறிமிளகாய் எடுத்து அதையும் வடிவாக கழுவி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த கறிக்கு தேவையான அளவு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து அதையும் வெட்டி சேர்த்திருக்கின்றேன். அதோட 3 பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துருக்கிறேன். ஒரு நெட்டு கறிவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி அவிய வைக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷமாக நான் அந்த கறியை மூடி அவிய வச்சேன். இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது. இப்போ இதுக்கு கறி மிளகாயும் கேரட்டு நல்லா அவிஞ்சுது. நான் இதுக்குள்ளே ஒரு 1/4 கப் தேங்காய் பால் விடுறேன். தேங்காய் பாலை விட்டு நல்லா கலக்கி விடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கரட்டையும் கறி மிளகாயும் வச்சு ஒரு நல்ல சுவையான பால் கறி செய்தாச்சு.
திடீரென வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் கறிமிளகாயும் கேரட்டும் இருந்தால் உடனடியாகவே இந்த கறியை நாங்கள் செய்து பரிமாறலாம். சரி உறவுகளை, நீங்களும் இப்படி செய்து பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்துப்படியில் தெரிவிங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.